தந்தை, மைந்தன், தூய ஆவியார் மூவர் கடவுளின் திருப்பெயரில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. குறிப்பாக இந்த நாளிலும் உங்களோடு ஐக்கியப்படும்படியாக அடியேனை வழிநடத்தின மூவர் கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த நாளிலும் ஆண்டுடைய சத்தியங்களை உங்களோடு பகிரும்படியாக அழைப்பை கொடுத்து வரவேற்று இந்த நேரத்தில் வாய்ப்பை கொடுத்திருக்கிற நம்முடைய ஸ்தல போதகர் ஐயா அவர்களுக்கும் அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களோடு இணைந்து திருப்பணியில் தங்களை இணைத்திருக்கிற நம்முடைய குருசேகரத்தின் செயலர், பொருளர், நிர்வாக குழு உறுப்பினர்கள், மூப்பர்கள், எல்டர்ஸ், காங்கிரிகேஷன் யாவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களையும் நம்முடைய திருச்சபையின் எதிர்கால திருப்பணியின் நோக்கங்களையும் ஆசிர்வதித்து தருவாராக. எல்லாருக்கும் என்னுடைய புத்தாண்டின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உழைப்பின் அடையாளமாக எதிர்நோக்கி இருக்கிற பொங்கலின் திருநாட்களையும் நான் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். ஜெபம் செய்வோம். இறைவனே உம்மை பாடி புகழ்ந்திட எமக்கே வரம் அருள்வார். இறைவனே உம்மை பாடி புகழ்ந்திட எமக்கே வரம் அருள்வாய். ஏழிசையாலே இறைவனே உம்மை பாடி புகழ்ந்திட எமக்கே வரம் அருள்வாய். முறை தவறாமல் குறைகள் இல்லாமல், முறை தவறாமல் குறைகள் இல்லாமல், முத்தமிழ் மாலையில் மோனை கெடாமல், இறைவனே உம்மை பாடி புகழ்ந்திட எமக்கே வரம் அருள்வாய். உதயத்திலே ஒளி உதிக்கும் முன்னே எழுந்து இதயத்தையே நீயே இருப்பதற்கு திறந்து, உதயத்திலே ஒளி உதிக்கும் முன்னே எழுந்து இதயத்தையே நீயே இருப்பதற்கு திறந்து, சிரத்தினையே உந்தன் சேவடியில் பிணித்து, சிரத்தினையே உந்தன் சேவடியில் பிணித்து, கரத்தினையே குவித்து கண்களில் நீர் வடித்து, இறைவனே உம்மை பாடி புகழ்ந்திட எமக்கே வரம் அருள்வாய். அற்புதமாகவே அகண்ட வெளியிலே 1000 கோடி அண்டங்களை படைத்து, அற்புதமாகவே அகண்ட வெளியிலே 1000 கோடி அண்டங்களை படைத்து, புற்புதங்கள் போல பொற்புடனே மிதந்து, புற்புதங்கள் போல பொற்புடனே மிதந்து, போகவிட்டு அவற்றை புறந்தருள் செய்கிற இறைவனே உம்மை பாடி புகழ்ந்திட எமக்கே வரம் அருள்வாய். ஏழிசையாலே இறைவனே உம்மை பாடி புகழ்ந்திட எமக்கே வரம் அருள்வாய். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, அற்பனும் நீசனும் பாவியும் ஆகிய என்னை ஆண்டவர் கருவிலே பெயர் சொல்லி அழைத்து தெரிந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் சாட்சியாய் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அடியேனை தெரிந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம்.
இப்பொழுதும் அடிமையை மறைத்து நீர் பேசும் உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே எங்களை அபிஷேகம் செய்கின்ற உம்முடைய திருவார்த்தைகளினாலே எங்களை நிரப்பும். எந்த நோக்கத்திற்காக இந்த நேரத்திலே இந்த சமூகத்திலே கூடியிருக்கிறோம் என்ற உணர்வை எங்களுக்கு தார். இருதய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தும். நீ பேசும், நாங்கள் கேட்கிறோம். மீட்பர் இயேசுவின் வழி வேண்டுகிறோம் கடவுளே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான உறவுகளே, மீண்டுமாக நம்முடைய திருச்சபைக்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். குறிப்பாக 2004 முதல் 2006 வரை 2 ஆண்டுகள் நம்முடைய கார்லி மேல்நிலைப் பள்ளியின் விடுதி காப்பாளராக ஆண்டுடைய பணியை நிறைவேற்றவும், குறிப்பாக அந்த ஆசீர்வாதத்தின் அடையாளமாக உங்களோடு ஒரு ஆயராக நிற்கிற இந்த ஒரு பெரிய பாக்கிய நிலை. காப்பாளராக இருந்த அந்த 8 வருடங்கள் ஆண்டவருடைய திருப்பணியிலே பயந்து தாழ்மைப்பட்டு அந்த திருப்பணியை நிறைவேற்றியதற்கு கடவுள் கொடுத்த பரிசு என்று நான் உணர்கிறேன். உங்களுடைய திருச்சபையில் இப்படி வளர்ந்த அநேக பெரியவர்கள் இன்றைக்கு நான் ஆயராக இருக்கிறேன் என்பதற்கு அன்புக்குரிய பெற்றோர்களுடைய இறை ஜெப வேண்டுதல்கள், நம்முடைய திருச்சபையாருடைய ஜெப வேண்டுதல்கள், அவருடைய ஒத்துழைப்புகள் இல்லாவிட்டால் நான் ஒருவேளை தடுமாற்றம் அடைந்திருக்கலாம். கடவுளுடைய திட்டம் மாறி இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுளுடைய திட்டம் மாறி இருக்காது. ஆனால் போகிற வழி கொஞ்சம் தடுமாறி இருக்கலாம். எனக்காக ஜெபித்து என்னை உற்சாகப்படுத்தி நான் சோர்ந்து போகின்ற வேலையிலெல்லாம் எனக்கு உறவுகளாக துணை நின்ற அன்புக்குரிய குடும்பத்தார். அது மட்டுமல்ல, ஆயராக படிப்பை முடித்து அபிஷேகம் பெற்ற பிறகு நம்முடைய திருச்சபையில் உங்களுடைய மகளை எனக்கு கொடுத்து இன்னும் கனம் பொருந்திய நிலைக்கு உயர்த்தின உங்களுடைய அன்பை நான் நன்றியோடு நினைவு கூறுகிறேன். எப்பொழுதும் நான் உங்களுக்கு நன்றி உள்ளவனாக இருக்க கடவுள் என்னை நடத்துவாராக. இப்பொழுதும் கடந்த 14 வருடங்களாக ஆயர் திருப்பணியை நாங்கள் சில இடங்களிலே நிறைவேற்றி மேல் படிப்புக்காக நான் படித்த தமிழ்நாடு இறையியல் கல்லூரி டிடிஎஸ் மதுரையிலே சமஸ்கிருத மொழி கற்றுக் கொடுப்பதற்கு ஆசிரியர் பற்றாக்குறை இருப்பதை உணர்ந்து அதற்காக கடும் முயற்சி எடுத்து சமஸ்கிருத மொழியிலே தகுதி பெற்று இப்பொழுது மேல் படிப்பை எம்டிஹெச் மாஸ்டர் ஆஃப் தியாலஜி ரிலிஜன் டிபார்ட்மெண்ட்டில் சமஸ்கிருத மொழியில் படிக்கிறேன். ஏன் சமஸ்கிருதம் சொல்லின்னு இருக்கிறேன்னா, என்ட்ரன்ஸ் எழுதுகிறப்போ நார்த் ஈஸ்ட்லேருந்து 5 பேர், சவுத் இந்தியாவிலிருந்து நான் ஒருவன், 6 பேராக எழுதணும். அதிலே நான் முதல் மதிப்பெண்ணை பெற்றேன் என்ட்ரன்ஸில். குவாலிஃபிகேஷன் எழுதுகிறப்போ யூனிவர்சிட்டி லெவலில் ஃபஸ்ட் மார்க்கு. ஆனால் தமாஷ் என்னென்னா, காலேஜில் என்ட்ரன்ஸில் ஃபஸ்ட் மார்க் வந்த உடனே பிரின்ஸிபல் கூப்பிட்டு ஈவினிங் வந்து என்னை பாருமேன் அப்படின்னார். ஈவினிங் அவர் வாக்கிங் போகிறப்போ கூட அப்படி பேசினே போகிற பொழுது சொன்னார், உன் அப்ளிகேஷனை பார்த்த உடனே நீ எப்படியும் ஃபெயில் ஆகிடுவே, முகமும் கருப்பாக தானே இருக்கும் ஃபோட்டோவில் இல்லையா, ஃபோட்டோவில் ரொம்ப கலர் கொடுக்க முடியாது, நீ எப்படி ஃபெயில் ஆகிடுவே, 4 முறை உன்னை கெஞ்ச வச்சு அப்புறம் வேணும் என்ன பண்ணலாம், அட்மிஷனுக்கு யோசித்தேன், எப்படி மேம் நீ ஃபஸ்ட் மார்க் எடுத்துட்ட அப்படின்ட்டு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், கூட என்ட்ரன்ஸில் கலந்துக்கணும்னு கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்திருப்பாங்க போலக்குது, மற்றபடி ஒன்றும் சிறப்பானதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி. என் அன்புக்குரியவர்களே, இன்றைய தினத்திலே ஞானஸ்தானத்தின் வழியாக நம்மோடு இணைந்திருக்கிற குழந்தையும் பெற்றோரையும் நான் வாழ்த்துகிறேன். கடவுள் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஒருவேளை இன்றைய தலைப்பு இயேசுவினுடைய திருமுழுக்கு, குழந்தைக்கு திருமுழுக்கு. இப்படியாக கடவுள் உயர்த்தின ஒரு சாட்சியாக உங்கள் முன்பாக நிற்கின்ற பெரும் பாக்கியம். ஹல்லேலூயா. எனவே கடவுள் தொடர்ந்து என்னுடைய படிப்பிலும் எதிர்கால ஊழியத்தின் பாதையிலும் எங்களுக்கு குடும்பத்தோடு ஆயிரமாவர்கள் பிள்ளைகள், எங்களுடைய மாமனார் மாமியார், எங்களுடைய ஞான பெற்றோர், இப்படியாக தொடர்ந்து இந்த ஊழியத்திலே நாங்கள் பங்கு பெறும்படி உங்களுடைய ஜெபத்தை நான் வேண்டுகிறேன். என் அன்புக்குரியவர்களே, நாம் இந்த நாளிலே சிந்தனைக்கு செல்வதற்கு முன்பாக
கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்த சிந்தனையை நினைவுபடுத்தும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கடந்த வாரம் என்ன டாப்பிக்கில் நாம் சிந்தனை செய்தோம்? சரி, என்ன வாரம்? கடந்த வாரம் உடன்படிக்கை வாரம் இல்லையா? உடன்படிக்கை வாரம். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் நமக்கு கொடுக்கின்ற அந்த தலைப்புகள் என்னுடைய பயிற்சியில் அனுபவம்னு சொல்ல முடியாது. நீங்கள் எல்லாரும் என்னை விட பெரியவர்கள் அதிகமாக. என்னுடைய பயிற்சியில் இந்த தலைப்புகளை நாம் இந்த வாரம் கேட்குறோம்ல மெசேஜ், இந்த வாரம் மட்டும் நம்ம அதை ஃபாலோ பண்ணாலே முழு கிறிஸ்தவர்களாக வருஷம் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம சக்ஸஸ் ஆகிடலாம். ஹல்லேலூயா. ஆமாம். இப்போ போன வாரம் உடன்படிக்கை ஞாயிறு. உடன்படிக்கை ஞாயிறில் பொதுவாக சொல்லணும்னா உடன்படிக்கை என்றால் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள், இருவருக்கும் மேற்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒருமனப்பட்டு ஒரு தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானத்திலே தங்களை இணைத்து கொண்டு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதிலே தங்களுக்கு பல இழப்புகள் வந்தாலும், தங்களுக்கு பல சோதனைகள் வந்தாலும், தங்களுக்கு பல தடைகள் வந்தாலும் தாம் தீர்மானித்த அந்த உடன்படிக்கை, அந்த உறுதிப்பாட்டை நிறைவேற்ற வேண்டும், நிறைவேற்றியே தீர வேண்டும். அதுதான் உறுதிப்பாடு, ஒருவருக்கொருவர் உடன்படுதல். பெரியோர்களுக்கு தெரியும். இப்பொழுது பத்திரத்தில் எல்லாம் எழுதி நாம வாங்குகிறோம். வாய் வார்த்தையே போதுமானதாக இருந்து எல்லா காரியங்களும் நிகழ்த்தப்பட்டது. தயவுசெய்து என்னை மன்னித்து கொள்ளுங்கள். நம்முடைய ஐயா அவர்கள், மோஸ்ட் சீனியர் பாஸ்டர் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு என்னுடைய தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு தொடர்ந்து வேண்டுகிறேன். அப்படி இந்த உடன்படிக்கை உறுதிப்பாடு, இந்த உறுதிமொழி, வார்த்தை சுத்தம், அது எப்படி நமக்கு தெரியும் என்றால் நம்முடைய செயல்பாடுகளிலே, நம்முடைய செயல்களிலே தான் அது, ஆமாம் இவர் வார்த்தை சொன்னார், அதை நிறைவேற்றி இருக்கிறாரு, சொன்ன வார்த்தையில் நின்று இருக்கிறார் என்று நம்மை ஒரு மதிப்புக்கு உயர்த்துவது என்னதுங்க, நம்முடைய வார்த்தையினுடைய, நம்முடைய உறுதிப்பாட்டினுடைய செயல்பாடுகள். குறிப்பாக கடந்த வாரத்திலே நாம் எடுத்துக்கொண்ட சில உறுதிப்பாடுகள், உடன்படிக்கை தீர்மானங்கள். இந்த வருஷத்தில் நாங்கள் குடும்பமாக, இந்த வருஷத்திலே நாங்கள் தனிநபராக, இந்த வருஷத்திலே எங்களுடைய ஐக்கியமாக நாங்கள் இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம். அந்த தீர்மானத்தை இந்த வருஷத்திலே நாங்கள் நிறைவேற்றி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எங்களுடைய வாழ்வின், பரிசுத்த வாழ்வின் வளர்ச்சிக்கும் விசுவாச வளர்ச்சிக்கும் என்ன பண்ண போகிறோம், எங்களை உயர்த்தி கொள்ள போகிறோம் என்று எடுத்திருந்த தீர்மானங்கள். என் அன்புக்குரியவர்களே, இயேசுவினுடைய திருமுழுக்கை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். இந்த தீர்மானங்களிலே நாம் உறுதிப்பட்டவர்களாக, உடன்பட்ட நிலையிலே உறுதிப்பட்டவர்களாக, அதை நிறைவேற்றுவதிலே நம்மை அர்ப்பணித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். ஒருவேளை கடந்த வாரத்தில் நாம் கேட்ட அந்த சத்தியத்தின்படி இதில் சில நுகம் சுமக்க வேண்டியது இருக்கும், சில பாரங்கள், சில வலுக்களை நாம் சுமக்க வேண்டியது இருக்கும், நுகத்தடிகளை சுமக்க வேண்டியது இருக்கும். அது கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவுடைய நுகத்தடிகளை நாம் சுமக்க வேண்டியது இருக்கும். அப்பொழுதுதான் நாம் எடுத்திருக்கிற தீர்மானத்திலே வெற்றிக்கான முதல் படியை நாம் அச்சீவ் பண்ண முடியும் என்று நாம் தியானித்திருப்போம். இன்றைய தினத்திலே நாம் சிந்திக்கும்படியாக கொடுக்க பெற்றிருக்கிற தலைப்பு, இயேசுவின் திருமுழுக்கு அடையாளத்தின் உறுதியும் அருட்பணியும். இயேசுவின் திருமுழுக்கு அடையாளத்தின் உறுதியும் அருட்பணியும். பேப்டிசம் ஆஃப் ஜீசஸ், அஃபர்மேஷன் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் மிஷன் என்ற தலைப்பிலே படிக்கப்பட்ட திருமறை பகுதிகள். யாத்ராமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்கள், சங்கீத பகுதி கலாத்திய 4 1 முதல் 7, பரிசுத்த நற்செய்தி பகுதியின் மத்தேயுவின் புத்தகத்தின் 3ஆம் அதிகாரம் 11 முதல் 17 வசனங்கள் இயேசுடைய திருமுழுக்கை பற்றியும், இயேசுடைய அந்த திருமுழுக்கு நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது, நினைவுபடுத்துகிறது என்பதை பற்றியும் நமக்கு மிக தெளிவாக
விளக்குகிறது. என் அன்புக்குரியவர்களே, திருமுழுக்கு என்று நாம் பார்க்கின்ற பொழுது திருச்சபையில் நாம் கொண்டாடுகிற சாக்கிரமந்துகளிலே முதன்மையான சாக்கிரமந்து திருமுழுக்கு. முதல் சாக்கிரமந்து இது புனிதத்தின் துவக்கம். புனிதமான வாழ்வுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களுடைய குழந்தையை அர்ப்பணிக்கிறோம். இந்த குழந்தை பரிசுத்த ஆவியினாலே கருதரித்து பிறந்த குழந்தை, ஒவ்வொரு குழந்தையும். ஏனென்றால் அது கருவிலே உருவாவதற்கு முன்னமே நீங்களும் நானும் நம் வயிற்றிலே பிறந்த குழந்தைகள், நமக்கு பிறந்த குழந்தைகளும் அவர்கள் வயிற்றிலே உருவாகும்படி கடவுள் திட்டமிட்டிருக்கிற ஒவ்வொரு கருவின் சிசுவும் உருவாவதற்கு முன்னமே கடவுளாலே பெயர் சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறது, பெயர் வைத்து அழைக்கப்பட்டிருக்கிறது. பெயரிட்டு அந்த குழந்தையை அழைத்திருக்கிறார். கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, ஒரு புனிதமாக அந்த குழந்தை கருவிலே வளர்ந்து பூமியிலே பிறக்கிறது. அந்த குழந்தையை நாங்கள் பரிசுத்தப்படுத்தும்படி, எங்களுடைய திருச்சபையின் வழக்கப்படி பரிசுத்தப்படுத்தும்படி, திருச்சபையிலே அடையாளப்படுத்தும்படி, ஐக்கியத்திலே இணையும்படி, இந்த பரிசுத்த கூட்டத்திலே இணையும்படி எங்களுடைய குழந்தையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்ற அடையாளம் திருமுழுக்கு. என் அன்புக்குரியவர்களே, அடையாளத்தின் உறுதியும் அர்ப்பணிப்பின் வெளிப்பாடு. நாங்கள் எடுத்த இந்த குழந்தை, எங்களுக்கு கொடுக்க பெற்றிருக்கிற இந்த குழந்தை கடவுளின் குழந்தை. இது கடவுளுடைய சமூகத்தில் ஐக்கியத்தில் இணைகிறோம் என்ற அந்த உறுதியை வெளிப்படுத்துகின்ற சாட்சி திருமுழுக்கு. திருமுழுக்கை குறித்து ஏதாச்சும் ஒரு ஜோக்கு இருந்தால் சொல்லுங்கள், பிரசங்கத்துக்கு போகிறேன் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் என் கூட படிக்கிற ஆயர்கள். அப்போ ஒரு நண்பர் சொன்னார், திருமுழுக்கை குறித்து அவர் சொன்ன ஒரு சின்ன ஜோக்கு, இது ஜோக்கு, இதை யாரும் ப்ராக்டிக்கலாக யோசிக்கக்கூடாது. ப்ராக்டிக்கலாக யோசிக்க வேண்டிய வசனம், அதனுடைய வெளிப்பாடுகள்லாம் மனசில் நம்ம நிறுத்தணும். ரிட்டையர்ட் பாஸ்டர் ஒரு நாள் பிரசங்கத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார் ஆலயத்துக்கு. அந்த சபையில் அவர் 5 வருஷம் திருப்பணி நிறைவேற்றியவர். அதன் பிறகு இடம் மாறுதல் ஆகி ரிட்டையர்ட் ஆகி அதன் பிறகு அவர் திருச்சபையில் பிரசங்கத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். அவர் சீக்கிரமாக வந்துட்டு செக்ஸ்டன் கிட்ட கூப்பிட்டு, தம்பி எப்போவுமே ஐயாவுக்கு செஞ்சு வைப்பில்ல, பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு நாட்டுக்கோழியாக பிடிச்சி என்ன பண்ணு, நல்ல குழம்பு வச்சு மதியம் செஞ்சு வை, நான் பிரசங்கம் முடிச்சு என்ன பண்ணிட்டேன், நல்லா சாப்பிட்டு வீட்டில் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரிங்கய்யா சரிங்கய்யா. ஏன்னா அவர் 5 வருஷம் இருந்தவர். 5 வருஷத்தில் எப்படியும் பல நன்மைகள் செக்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பார், பெற்றிருப்பார். சரிங்கய்யா சொன்னார். இவரும் ரொம்ப சந்தோஷத்தில் பிரசங்கம் முடித்தார், சபையை முடித்து அதன் பிறகு எல்லா ஒழுங்குகளையும் முடித்து கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு செக்ஸ்டனை கூப்பிட்டார். தம்பி எடுத்துன்னு வா சீக்கிரம், டைம் ஆயிடுச்சு. அவர் எடுத்துன்னு வந்தால் மீன் குழம்பு. பாஸ்டருக்கு ரொம்ப டென்ஷன். ஏண்டா எவ்வளோ நாள் கழிச்சு சபைக்கு வர்றேன், உனக்கு எவ்வளோ நான் நன்மை செஞ்சுருப்பேன், ஆசையாக நான் சொன்னேன், நீ நல்லா சிறப்பாக செய்வேன். உங்கள் வீட்டுக்காரம்மா என்ன பண்ணுவாங்க, நாட்டுக்கோழியை நல்லா சிறப்பாக செஞ்சு வைப்பாங்களே, டேஸ்ட்டாக இருக்குமே, எவ்வளோ ஆசையாக நான் சொல்லி உனக்கு வந்தேன், மீன் குழம்பு எத்தனை வர்றியான்னு. அப்போது செக்ஷன் சொன்னேன், இல்லையா அது நாட்டுக்கோழி. அப்போ இன்னும் டென்ஷன் அதிகமாகுது. மீனுக்கும் நாட்டுக்கோழிக்கும் வித்தியாசம் தெரியாதாடா, ஏன்டா இப்படி என்னை டென்ஷன் படுத்துற அப்படின்ற. இல்லையா அது நாட்டுக்கோழி தான். எப்படிடா இது நாட்டுக்கோழின்ற, எல்லாம் பாருங்க அப்படின்னு டென்ஷனில் அவர் அதான் உச்சம் அவரோட டென்ஷன். கோவத்தில் எப்படிடா இதை நாட்டுக்கோழின்னு சொல்கிறேன். ஐயா நீங்கள் எனக்கு என்ன சொன்னீங்க, நாட்டுக்கோழி நல்ல குழம்பு வச்சு வையின்னு சொன்னீங்க. கடைக்கு போனேன், ஏன் கெட்ட நேரம், நான் போகிறதுக்குள்ள கதை தெரியுமா, தெரியாதா, உண்மையிலே தெரியாதா, ஆனால் தெரிஞ்ச மாதிரி பேசுனீங்கிறியே, சூப்பர். நான் ஏன் கெட்ட நேரம் கடைக்கு போனாக்கா நாட்டுக்கோழி தீந்துச்சு. அப்போ தான் ஞாபகம் வந்தது, நீங்கள் 5 வருஷம் எனக்கு பயிற்சி கொடுத்தீங்களே, உங்கள் கூட நான் 5 வருஷம் சபையில் இருந்திருக்குன்னு, உங்ககிட்ட நான் படித்த பாடத்தை கொஞ்சம் கூட நான் வெளிப்படத்தில் யோசிக்கலைன்னா என்ன அதுக்கு திட்ட போகிறீங்கன்னு பயந்து தான் என்ன பண்ணேன், கோழி கடைக்கு பக்கத்தில் இருந்த மீன் கடையில்
மீனை வாங்கி 3 முறை பக்கெட் தண்ணியில் முக்கி எடுத்து என்ன பண்ணிட்டேன், இனிமே இது நாட்டுக்கோழி என படுவதாகன்னு சொல்லிட்டேன். யா அது நாட்டுக்கோழி தான் யா. என் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நம்முடைய ஞானஸ்தானங்கள், நாம் பெற்றிருக்கிற ஞானஸ்தானங்கள், நான் சொன்னேன் இல்லையா, அடையாளத்தின் உறுதி, அர்ப்பணிப்பின் வெளிப்பாடு, நம்முடைய ஞானஸ்தானம். இன்னைக்கு கேட்ட கேள்வி, சொன்ன பதில் நம்முடைய வாழ்வின் வெளிப்பாடுகள். உண்மையிலேயே ஞானஸ்தானம் பெற்ற நாம் ஞானஸ்தானத்துக்கான தகுதியோடு இருக்கிறோமா, அல்லது நாங்களும் ஞானஸ்தானம் பெற்றெடுக்கிறோம், நாங்களும் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம் என்ற பெயருள்ளவர்களாக இருக்கிறோமா? நாட்டுக்கோழியாக இருக்கிறோமா, ஒரிஜினல் நாட்டுக்கோழியா, இல்லை நாட்டுக்கோழி போல ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்ட மீனா? நம்ம மனசாட்சி தான், நம்ம தான் ஜட்ஜ்மெண்ட், நம்ம தான் ஜட்ஜ். அடுத்தவன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, இன்றைய தினம் மிக முக்கியமான செய்தி தியானங்கள் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு சூழல். இயேசுவினுடைய திருமுழுக்கை குறித்து. நம்முடைய ஞானஸ்தானம் எப்படி, ஒருவேளை பெயருக்கு இருக்கிறதா அல்லது செயலுக்காக அது உதவியாக இருக்கிறதா? நாம் ஞானஸ்தானம் எடுத்தது இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இருக்கிறதா, அல்லது நம்ம பேரையே கேவலமாக சொல்லுகிறபடி இருக்கிறதா? இயேசுவின் பெயரை கேவலமாக சொல்கிறது ஒரு பக்கம்னா, நம்முடைய பேரை, என் அன்புக்குரியவர்களே, சிந்தனைக்குள்ளாக நாம் கடக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். குறிப்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் ஞானஸ்தானத்தை குறித்து சொல்லுகிற இந்த வார்த்தையை கேளுங்கள். அது அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது மக்கள்கிட்ட பேசுகிற பொழுது மக்கள் சில ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. நாங்கள் ஞானஸ்தானம் யோவான் ஸ்தான இடத்துல எடுத்தோம், அது போதாதா, இன்னும் நாங்கள் அதிகமாக ஐக்கியப்படணுமா, விசுவாசப்படணுமா, இயேசுவிடத்தில் எடுக்கணுமா, இப்படியெல்லாம் சில கேள்விகளை, எப்படி நாங்கள் எடுத்த ஞானஸ்தானம் தகுதி இல்லையா, இப்படியெல்லாம் பல கேள்விகள் எழும்புகின்ற போது அப்பொழுது அவர்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்ற இந்த பதில். அம்மா படிங்கம்மா. யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து. இப்போ யோவான் ஸ்தானகன் ஞானஸ்தானம் கொடுத்தாரு. எதற்காக கொடுத்தார் என்றால், கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தேனே என்றான். என் அன்புக்குரியவர்களே, யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்தானம் இயேசு கிறிஸ்துவினுடைய விசுவாசிகளாக இருக்கும்படி, நாம் நம்முடைய பாவத்திலிருந்து விடுவிக்கும்படி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தார். என் அன்புக்குரியவர்களே, ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகின்ற, அவர் வெளிப்படுத்துகின்ற இயேசு கிறிஸ்துடைய ஞானஸ்தானம் அடையாளத்தின் உறுதியும் அருட்பணியினுடைய செயல்களுமாக வெளிப்பாடுகளுமாக இருக்க வேண்டும் என்று நமக்கு இன்றைக்கு போதிக்கிறார்கள். தந்தையாம் பிதாவிடத்தில், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தந்தையாம் பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்ட அந்த அருட்பணியை கருவிலே பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர் நமக்கென்று சில திட்டங்களை வைத்திருக்கிறார். ஒருவேளை நாம தண்ணியில் கூட அச்சுன்னு போகலாம், பிறந்த பிறகு நாம சரியா வளர்க்க முடியாதபடி கூட என்ன பண்ணலாம், தண்ணியில் அடித்து போகப்படலாம். ஆனால் கர்த்தருடைய தீர்மானம், கர்த்தருடைய வெளிப்பாடு, யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனம் மிக அழகாய் சொல்லுகிறது, இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்திடு, இந்த பிள்ளையை கருவிலே பெயர் சொல்லி அழைத்தேன். ஏசாயா 46:3-4 சொல்லுகிறபடி, உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன், உன்னை நான் தாங்கினேன், ஏந்தினேன், சுமந்தேன், தப்புவித்தேன். எல்லாம் பாஸ்ட் அப்படின்னு நினைச்சிடாத. இனிமேலும் இஸ்ரவேலின் கோத்திரமே, யாக்கோபின் சந்ததியே, அதாவது எப்படி சொல்றாருன்னா, என் ஜனமே, என் பிள்ளைங்களே, என்னுடைய மக்களே, இதுவரையிலும் நான் கருவிலிருந்து உங்களை தாங்கினது போல, உங்களை ஏந்தினது போல, உங்களை சுமந்தது போல, உங்களை தப்புவித்தது போல. எவ்வளவு அருமையான வார்த்தை, யோசித்து பாருங்க.
வெள்ளிக்கிழமை போயிட்டு பர்த்டே கொண்டாடிட்டு வர்றோம். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை செய்தி வருது, தவறிட்டாங்க. காலையில் ஃபோன் பேசினேன், அதுக்குள்ள செய்தி வந்தது, தவறிட்டாங்க. கேரல் டவுன்ஸில் ஃபுல்லாக அட்டன் பண்ணாங்க. நியூ இயர் சர்வீஸில் ஐயர் பகிர்ந்த ஒரு வார்த்தை, நான் கலந்து கொண்ட சென்னை ஆலயத்தில் கேரல் டவுன்ஸ் ஃபுல்லாக கலந்துக்கினாங்க. கிறிஸ்மஸ் அட்டன் பண்ணாங்க, கொண்டாடினாங்க. கேக்கில் அவங்க தான் சர்வ் பண்ணாங்க. நல்ல எனர்ஜெட்டிக்காக இருந்தாங்க. நியூ இயர்ஸ் ஆராதனையில் மாலை பொழுது 31ஆம் தேதி மாலை பொழுது கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைந்தார்கள். என் அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் அப்படின்னா ஸ்பெஷல். எத்தனையோ உயிர் போச்சு, நம்ம உயிர் மட்டும் நமக்கு கொடுக்கப்பட்டு ஆலயத்திற்கு அழைத்து வரப்பட்டு அமர்ந்த நிலையில் ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிற அளவுக்கு நீங்களும் நானும் என்ன ஸ்பெஷல்? என் அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் அவருடைய கரத்திலே முத்திரையிடப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முத்திரையிடப்பட்டவர்கள் என்னென்ன? என்னுடைய ஜனம், என் பிள்ளை, என் மகன், என் மகள், என்னுடையவர் என்று கடவுளுடைய கரத்தில் முத்திரையிடப்பட்டவர்கள். எவ்வளவு விஷயம்! ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள். யோசித்து பாருங்க. நான் ஒரு பெரிய ராஜான்றது கூட கொஞ்சம் பழைய காலம். சிஎம்மோட பையன், என் மூஞ்சிக்கு யோசித்துக்கலாம், அப்படி கொஞ்சம் கற்பனை தானே, தப்பு ஒன்றும் இல்லை. சிஎம்மோட மகனாக இருந்தால் எனக்கு எவ்வளோ பெருமை இருக்கும். சரி, பிரைம் மினிஸ்டரோட மகனாக இருந்தால் எனக்கு எவ்வளோ பெருமை இருக்கும். நான் வரும்போதே எப்படி இருக்கும் என் மனநிலை? நான் நிற்கிறத கூட நான் என்ன பண்ணணும்? யோசிக்கணும். நான் நிற்கிறத கூட நான் தீர்மானிக்கணும். இப்படி தான் நம்ம நிற்கணும். என் அன்புக்குரியவர்களே, ஜனாதிபதியோட மகனாக இருந்தா இல்லை, இப்படி உலகத்திலே மாறுகின்ற நிலையில் இருக்கிறவருடைய பிள்ளைகளாக இருந்தாலே நமக்குள்ள அவ்வளவு சில கட்டுப்பாடுகளும் சில கவனங்களும் சில நம்முடைய ஒழுங்குகளும் சில எதிர்நோக்குகளும் சில செயல் திட்டங்களும் சில எண்ணங்களும் சில நிலைகளில் இருக்க வேண்டும் என்றால் ராஜாக்களை உருவாக்குகிறவர், ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவர், ராஜாக்களை அபிஷேகம் செய்கின்ற ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள் என்று நீங்கள் சொல்லலை, நான் சொல்லலை, ஆண்டவர் சொல்கிறார். ஒருவேளை பிஷப் எனக்கு தெரியுங்க அப்படின்னு நான் சொல்லிக்கலாம். பிஷப்பு என்னை பார்த்த உடனே புஷ்பராஜ் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டா தான் எனக்கு பெருமை. அவர் கண்டு காணாமல் போயிட்டாருனாக்கா எனக்கு எப்படி இருக்கும்? எல்லாரும் பார்க்குறவங்கெல்லாம், ஓய் இது பில்டப் பார்ட்டி போல இருக்குது, இல்லை இதுவாக சொல்லின்னு சுற்றின்னு இருக்கும் போல இருக்குதுன்னு. என் அன்புக்குரியவர்களே, ராஜாதி ராஜாவான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் சொல்வதினாலே உரிமை பேர் பெறவில்லை, மாறாக அவர் நம்மை சொல்லியிருக்கிறார், அவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். தாவீது அதை தான் சொல்கிறார், நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் சுத்த கிருபை, நீர் என்னை தெரிந்து கொண்டவர், நீர் என்னை பெயர் சொல்லி அழைத்தவர். என் அன்புக்குரியவர்களே, யோவானின் ஞானஸ்தானம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிறிஸ்துவை விசுவாசிக்கும்படியாக, ஆனால் இயேசுனுடைய ஞானஸ்தானம் பிதாவுடைய சித்தத்தை, கடந்த வாரத்தில் நாம் எடுத்துக்கொண்ட உறுதிப்பாட்டை, உறுதிமொழியை, தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு பல தடைகள் வந்தாலும் பல சோதனைகள் வந்தாலும் செய்யவே முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டாலும், என் அன்புக்குரியோர்களே, கர்த்தர் நம்மேலே ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கான ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார். அதனாலே தான் ஆண்டவர் தம்முடைய திருச்சபை, தம்முடைய உடலான இந்த திருச்சபை மணவாளன் உன்னையும் என்னையும் மணவாட்டியாக தெரிவு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் யோசித்து பாருங்க, நான் ஒரு ஐயர், என்னுடைய ஐயரம்மா எனக்கு விரோதமாக செய்வாங்களா? எனக்கு விரோதமாக நடந்துப்பாங்களா? நடக்க மாட்டாங்க. நான் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், பெரிய ஒரு வியாபாரி, என்னுடைய துணைவியார் என் வியாபாரத்துக்கு விரோதமாக நடப்பாங்களா? என் வியாபாரத்தில் இடையூறாக இருப்பாங்களா? என் வியாபாரம் நட்டத்தில் ஓடுறதுக்கு அவங்க காரணமாக இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் கூட சேர்ந்து
நாம் உழைச்சாதான், நாம் நம்மை அர்ப்பணித்தாதான் வியாபாரம் லாபம் கிட்டும். வியாபாரம் லாபம் கிட்டினா தான் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், நம்முடைய வியாபாரம், நம்முடைய பிஸ்னஸ் என்னாகும், வளர்ச்சி பெறும். என் அன்புக்குரியவர்களே, சாதாரணமாக இல்லை, மகாவீரன் தான் கையில் ஒரு குண்டு ஊசியை கூட கொண்டு போக முடியாது என்று நிரூபித்த இந்த வாழ்க்கைக்கே நாம் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்போம் என்றால், பரமராஜ்யத்தில் இது ஒரு பாட்டு தான். இது 6th-லேருந்து 12th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிக்கிறோன்னா அது போல் ஒரு பாட்டு தான் இது, மனித வாழ்வு. இந்த மனித வாழ்வுக்கு நாம் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்போம் என்றால், நம்முடைய வாழ்க்கையே தீர்மானித்து திட்டமிட்டு இதற்கு அடுத்து பரமராஜ்யத்திற்கு என் பிள்ளை நான் பரிசுத்தத்தில் பூமிக்கு அனுப்பினேன், என் பிள்ளை இன்னைக்கு பரிசுத்தத்தாக தம்முடைய வாழ்வை நிறைவு செய்து பரிசுத்த ராஜ்யத்துக்கு வருவார் என்று காத்திருக்கிற கடவுளுக்கு இந்த திருமுழுக்கின் வழியாக இயேசுவானவர் நமக்கு போதிக்கின்ற போதனை, பிதாவினோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை நிறைவேற்றும்படியாக நம்மை சொல்லி அழைக்கிறார். யோவான் தடை செய்கிறார். நான் உங்ககிட்ட வந்து ஞானஸ்நானம் எடுக்கலாம், நீங்கள் வந்து என்கிட்ட நிற்கலாமா? என் அன்புக்குரியவர்களே, அப்போது ஆண்டவர் மிக அழகாக சொல்லுகிறார், இப்படி நீதியையும் எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. ஒவ்வொரு சாக்கிரமந்துகளையும் நாம் நிறைவேற்றும்படி நாம் அழைக்க பெற்றிருக்கிறோம். பரிசுத்த யோவான் 3:14-15 இந்த வசனங்களில் யோவான் தடை செய்கின்ற போது இயேசுவானவர் சொல்லுகிறார், இப்படி எல்லா நீதியையும், இயேசு அவனுக்கு பிரதித்துரமாக இப்போது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கின்றது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். என் அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய பரிசுத்த வாழ்விலே நம்மை காத்து கொள்வதற்கு, நம்முடைய அழைப்பின் நோக்கத்தை மறந்து போவதற்கு பல தடைகள் வரலாம், பல இடையூறுகள் வரலாம். அது நமக்கு சாதகமாக இருப்பது போலவே கூட வரலாம். ஆனாலும் நம்முடைய எண்ணத்திலே, நம்முடைய சிந்தனையிலே நாம் எப்படி கடவுளுடைய அழைப்புக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை உணரும்படியாக உணர்த்துகிறது இயேசுவினுடைய திருமுழுக்கு. குறிப்பாக முதலாவதாக இயேசுவின் திருமுழுக்கு அர்ப்பணிப்பின் அடையாளம். இயேசுவின் திருமுழுக்கு அர்ப்பணிப்பின் அடையாளம். The baptism of Jesus, a sign of self-dedication. ஒரு சைன், நம்முடைய சுயத்தை கடவுளுக்கு டெடிகேட் பண்ணுகின்ற அந்த a sign of self-dedication, a baptism of Jesus. என் அன்புக்குரியவர்களே, 14ஆம் வசனத்திலே யோவானத்தில் ஆண்டவர் கேட்கின்ற போது அவர் தடை செய்கிறார். காரணம், மனுஷிகமாக பார்த்த அந்த பார்வை, மனுஷிகமாக யோவான் இயேசுவை பார்த்த பார்வை. என் அன்புக்குரியவர்களே, கர்ப்பமாக இருக்கிற சகோதரிகளுக்கு சொல்கிறேன், நம்ம எல்லாரும் பெரியவங்க சொல்லுவோம், ஊழியக்காரர்கள் சொல்லுவோம், கர்ப்பமாக இருக்கிறப்போ நீங்கள் பைபிளை சத்தம் போட்டு படிங்க சொல்லுவோம். அந்த பைபிள் வாசனம் கேட்கட்டும் பிள்ளைங்களுக்குன்னு. ஏன்? என் அன்புக்குரியவர்களே, யோவான் அதற்கு சாட்சி. யோவான் அதற்கு சாட்சி. ஹல்லேலூயா. ஆமாம், மரியாளும் எலிசபெத்தும் சந்திக்கின்ற பொழுது அவர்கள் பேசுகின்ற அந்த பரிசுத்தத்தின் பாடல், நன்றி ஸ்தோத்திர பாடல்களை கர்ப்பத்தில் இருந்த குழந்தை கேட்டது. எனவே அந்த குழந்தை இங்கே சாட்சி சொல்லுகிறது, நீர் என்னிடத்தில் வரலாமா? உம்முடைய தாயை கண்டு என்னுடைய தாய் மகிழ்ந்து பூரித்தவள், அது வரைக்கும் மனவேதனையில் இருந்தவள் மகிழ்ந்து பூரித்தவள். உம்முடைய வார்த்தை, உம்முடைய பிறப்பின் நிமித்தமாக வயிற்றிலேயே ஆனந்த களிப்பில் துள்ளியவன் நான். இப்படி எங்களுடைய மகிழ்ச்சிக்கு காரணமான நீர் எங்களிடத்துல வரலாமா? என் அன்புக்குரியவர்களே, யோசித்து பாருங்க. ரொம்ப கடவுளுக்கு, இயேசுவுக்கு சாதகமான ஒரு வார்த்தை மாதிரி இது. ஒருவேளை நம்மளை அப்படி புகழ்ந்து யாராவது பேசியிருந்தான்னா சொல்லிப்பாங்க, பரவாயில்ல விடுங்க விடு, சரி விடுங்க விடுங்க. என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஆண்டவருடைய திருப்பணியை நிறைவேற்றுவதற்கு, ஆண்டவருடைய சாட்சியை வெளிப்படுத்துவதற்கு, ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் மீட்பர் என்பதை நிரூபிப்பதற்கு நீங்களும் நான் அவசியம் இல்லை. ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம இல்லாவிட்டாலும் அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார், செய்து முடிப்பார். அவர் சொல்ல ஆகும்.
அவர் கட்டளையிட நிற்கும். ஆனால் என் மகன், என் மகள், என்னுடையவர், என்னுடைய பிள்ளைகள் இந்த காரியத்தை நிறைவேற்றுவார்கள், என்னை வெளிப்படுத்துவார்கள், என்னை பிரதிபலிப்பார்கள், என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். என் அன்புக்குரியோர்களே, மனுஷர்கள் மட்டுமல்ல, நாட் ஓன்லி ஹியூமன் பீயிங், இந்த உலகத்தின் கற்களும் அவருடைய சாட்சியை பேசும், மரம் செடி கொடிகளும் கர்த்தரை பேசும் இல்லையா? அப்படி என்றால் உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்திருக்கிறார் என்றால் நாம் எவ்வளவு பொறுப்புள்ளவர்களாக நம்முடைய அழைப்பை தெரிந்து கொள்ளுதலை நாம் கவனமாக இந்த வருஷத்தை துவங்க வேண்டும். கடந்த நாட்கள் எல்லாம் கடந்து போனால் இந்த வருஷத்திலே ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்திருக்கிற நாம் அந்த தீர்மானத்தின் உறுதிப்பாட்டிலே, உடன்படிக்கையிலே எப்படி நாம் உறுதிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் யோசித்து பாருங்கள். கடவுளோடு இருந்தவர்கள் ஆதாம் ஏவாள். ஆதியாம் புத்தகம் 3:4 சர்ப்பம் வந்து சொல்லுது, இவங்களுக்கு சாதகமாக சொல்லுது. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாக மாட்டீங்க, கடவுள் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டார். நம்புகிற மாதிரி இந்த உலகத்தின் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை வீக் பண்ணுகின்ற, வீக்னஸ் ஆக்குகின்ற, நம்முடைய விசுவாசத்தை உடைக்க செய்கின்ற எந்த வார்த்தைகளாய் இருந்தாலும், கடவுளோடு ஐக்கியப்பட்ட இந்த உறவிலே நம்மை தூரப்படுத்தும் என்றால், அது பொக்கிஷமாக இருந்தாலும், பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும், உடன்பட்டவர்களாக இருந்தாலும், தாசன் யோபினை போல நம்முடைய நிலை, தன் நிலையை என்ன பண்ணக்கூடாது, மறக்கவே கூடாது. கடவுளத்திலே நன்மையை பெற்றவர்கள் நாம். சோதனை வருகின்ற போதும், தடைகள் வருகின்ற போதும், இத்தனை வருஷத்தில் எடுத்த உடன்படிக்கை நிறைவேற்றாமல் எத்தனை வருஷத்தை கடந்து வந்தோம். என்ன விஷயம்னா ஏதோ ஒரு காரணங்களை சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, இந்த வருஷத்தில் கர்த்தர் அந்த காரணங்களை சொல்லி இந்த வருஷத்தை வீணாக்க வேண்டாம், மாறாக நீங்கள் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உங்களை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று நினைவுபடுத்துகிறார். இயேசுடைய அந்த திருமுழுக்கு தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை கடந்து ஆண்டவருடைய திட்டங்களை, ஆண்டவருடைய அழைப்பை, ஆண்டவருடைய உறுதிப்பாட்டை, ஆண்டவர் நம்ம மேலே வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை நிறைவேற்றும்படி இயேசுவானவர் நமக்கு முன்மாதிரித்துவத்தை வெளிப்படுத்துகிறார். இயேசுவின் திருமுழுக்கு அர்ப்பணிப்பின் அடையாளம். தி பேப்டிசம் ஆஃப் ஜீசஸ் எ செல்ஃப் டெடிகேஷன்ல சைன் ஆஃப் செல்ஃப் டெடிகேஷன். இரண்டாவது, இயேசுவின் திருமுழுக்கு அருட்பணிக்கான அபிஷேகம். இயேசுவின் திருமுழுக்கு அருட்பணிக்கான அபிஷேகம். தி பேப்டிசம் ஆஃப் ஜீசஸ் அண்ட் அனாயின்மெண்ட், அனாயிட்டிங் ஃபார் தி மினிஸ்ட்ரி. என் அன்புக்குரியோர்களே, பரிசுத்த மத்தேயு புத்தகம் 3:16 இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். என் அன்புக்குரியோர்களே, இந்த கிறிஸ்தவ குடும்ப ஐக்கியத்திலே, இந்த பரிசுத்தருடைய கூட்டத்திலே நம்ம ஏதோ ஒரு நோக்கத்திற்காக கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். சொந்த பிள்ளைகளாக முத்தரித்து அழைத்து வந்திருக்கிறார் என்றால், ஏதோ ஒரு குடும்பத்தில் ஒருத்தனை இருக்கணும், ஒரு சீட்டு காலி ஆகுது, இந்த இடத்துல சேர் பெஞ்சு காலியாக இருக்குதுன்றதுக்காக இல்லை. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய மூத்தவர்கள், பெரியோர்கள் எல்லாம் அந்த கிறிஸ்தவ பக்தியிலே அவ்வளோ வைராக்கியமாக இருப்பதற்கு காரணம், அந்த வைராக்கியத்தின் பலனை அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். கடவுளை பற்றி கொண்ட அந்த விசுவாசத்தின் உறுதிப்பாட்டின் பலன்களை அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். அதனால தான் அவளை தீயில சுட கொடுத்தாலும், நம்முடைய பெற்றோர்கள் எல்லாம் பார்க்கின்ற போது அபவ் 65 மேலே இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தோன்னா 50க்கு மேலே கூட விசுவாசத்தில் உறுதிப்பட்ட அநேகர் உண்டு. அவங்களெல்லாம் நம்ம சுடுறதுக்கு தீயில போட்டால் கூட, என் அன்புக்குரியவர்களே, இந்த 3 அந்த இளைஞர்களைப் போல தங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு காரணம், அவர்கள் தங்களை இயேசுவிலே அர்ப்பணித்து இயேசுவினுடைய மகிமையிலே தங்களை அனுபவித்தவர்கள். அதனால தான் இன்றைக்கும் தாசன் யோபை போல அவர்கள் சாட்சி சொல்லும்படி இருக்கிறார்கள். இளைய தலைமுறையாக நாம் நம்முடைய விசுவாசத்தில் குறைப்பட்டிருக்கிறோம், நம்முடைய கனிகளிலே குறைப்பட்டிருக்கிறோம், நம்முடைய அழைப்பிலே நாம் பலவீனப்பட்டிருக்கிறோம் என்றால், நம்முடைய மூத்தவர்களுடைய அந்த விசுவாசத்தை பின்தொடராதது, அவர்களையே நாம் பின்தொடராத போது, காணுகின்றவர்களிடத்திலே உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தாத போது, காணாத என்னிடத்திலே, காணாத என்னுடைய வாழ்வில் சாட்சிகளை எப்படி நீங்கள் கடைபிடிப்பீர்கள் என்று இந்த வருஷ துவக்கத்திலே நம்மை பார்த்து கேட்கிறார் ஆண்டவர்.
இயேசுடைய திருமுழுக்கு இந்த அருட்பணிக்கான அபிஷேகம். உன்னை கருவிலே பெயர் சொல்லி அழைத்தது ஏதோ ஒரு விளையாட்டாக அல்ல, வேலை இல்லாமல் அல்ல, அல்லது உன்னை தவிர வேறே இல்லை, யாருமே இல்லை என்று அல்ல. மாறாக என் அன்புக்குரியவனே, என் அன்புக்குரியவளே, என் மகனே, என் மகளே, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தது உன்னை அபிஷேகம் பண்ணும்படி, உன்னை அபிஷேகம் பண்ணும்படி. யோசித்து பாருங்க. நான்லாம் கிராமத்தில் பிறந்தவன். எங்கள் அப்பா அம்மா படிக்க கூட தெரியாது, படிக்கவே தெரியாது. அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்த நான் ஒரு ஆயராக அபிஷேகம் பண்ணும்படி. எத்தனையோ ப்ரொஃபஷனல் இருக்குது, ஆனால் இவ்வளோ ஒரு உயர்ந்த மகிமைக்குரிய ஸ்தானத்தில் என்னை உயர்த்துவதற்கு என்ன நான் அப்படி தகுதியானேன்? எல்லாருக்கும் அதுதான். நம்முடைய சொந்த ஊர்களில் பார்க்கின்ற பொழுது என்ன தகுதி ஆயிட்டோம்? என் அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய பார்வையில் நாம் விசேஷமானவர்கள். யோபின் புத்தகத்தில் சொல்லுகிறபடி பார்ப்போம்ல, மனுஷனுடைய கால்குலேஷன் வருது. இத்தனை ஆயிரம் ஒட்டகங்கள், இத்தனை ஆயிரம் ஆடுகள், எருதுகள், இவ்வளவு நிலங்கள், இத்தனை பிள்ளைகள். இதான் மனுஷனுடைய கால்குலேஷன் வருது. கடவுளுடைய கால்குலேஷன் வருது. அவன் உத்தமன், அவன் பொல்லாப்புக்கு பயந்து தன்னை காத்து கொள்ளுகிறவன், நீதிமான். இதெல்லாம் இருதயத்திலிருந்து வெளிப்படுகிற வெளிப்பாடுகள். மற்ற கால்குலேஷன் உலகத்தில் பார்க்குற பார்வையில் வரும். உத்தமனாக இருப்பேன் என்றால் அதனுடைய இருதயத்தின் வெளிப்பாடு. சன்மார்க்கமாக நான் என்னை வெளிப்படுத்துவேன் என்றால் இருதயத்திலிருந்து வர வேண்டும். நீதிமான் என்று பெயர் எடுக்க வேண்டும் என்றால் என்னுடைய செயல்கள் நீதிக்குரியதாக இருக்கிறது, அதனுடைய இருதயத்திலிருந்து வர வேண்டும். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவர். எனவே தான் கர்த்தர் உன்னையும் என்னையும் மனுஷன், இந்த பூமி, இந்த உலகம் பார்ப்பதற்கு முன்பாகவே பார்த்து பெயர் சொல்லி அழைத்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, we are ஸ்பெஷல் கெஸ்ட். என் அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய ராஜ்யத்திற்கு நீங்களும் நாமும் விசேஷமானவர்கள். எனவே தான் கர்த்தர் நம்முடைய காலத்தை நிறைவு செய்யாதபடிக்கு ஒரு வருஷத்தை கூட்டி கொடுத்திருக்கிறார், ஒரு மாதத்தை கூட்டி கொடுத்திருக்கிறார், ஒரு வாரத்தை கூட்டி கொடுத்திருக்கிறார், இந்த நாளை நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார், இந்த நேரத்தை நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். இயேசுவின் திருமுழுக்கு அர்ப்பணிப்பின் அடையாளம், அர்ப்பணிக்கும்படி நம்மை அழைப்பு கொடுக்கிறது. இயேசுவின் திருமுழுக்கு அருட்பொழிவின் அபிஷேகம், அருட்பணிக்கான அபிஷேகம். இயேசுவின் திருமுழுக்கு அசைக்க செய்யும் அதிசயம். இயேசுவின் திருமுழுக்கு அசைக்க செய்யும் அதிசயம். உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டவர், உங்களையும் என்னையும் அபிஷேகம் பண்ணவர், அருட்பணிக்காக அபிஷேகம் பண்ணவர். அருட்பணி என்றால் உயர்ந்த இந்த ஆயர்பணி மட்டுமல்ல, ஒரு குடும்பத்திற்கு தலைவியாக, தலைவனாக, ஒரு குடும்பத்திற்கு தாத்தா பாட்டி ஞான பெற்றோராக, ஒரு குடும்பத்திற்கு மகனாக, மகளாக, ஒரு குடும்பத்துக்கு பேர குழந்தையா இருப்பதற்கு கூட கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய அருட்பணி. அதில் நாம் எந்த பொறுப்பில், எந்த அளவுக்கு நம்முடைய பொறுப்பில் இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். 10ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவன் தன்னுடைய பொறுப்பில் கொஞ்சம் அசைவு பெற்றால் 100 மதிப்பெண்ணில் குறைஞ்சிடுவான். அவன் 100 மதிப்பெண்மை எடுக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு லைன் பை லைன் அவன் என்ன பண்ணணும்? படிக்கணும், மனசில் நிறுத்தணும். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம், என் அன்புக்குரியவர்களே, இயேசுடைய திருமுழுக்கை நினைவு கூறுவர் நம் அர்ப்பணிப்பின் அடையாளமாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அருட்பணிக்கான அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். நிறைவாக அசைக்க செய்யும் அதிசய பிறவிகளாக பிறந்திருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, தி பேப்டிசம் ஆஃப் ஜீசஸ் எ ஷேக்கிங் இல்லை, டிரான்ஸ்ஃபர்மேட்டிக் மிராக்கிள். யோசித்து பாருங்கள். யாத்ராகம் 3ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனம். யாத்ராகம் 3:2. அங்கே கர்த்தருடைய தூதனானவர், அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து, ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று, உண்டான அக்கினி சுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அவனுக்கு தரிசனமானார். படிங்கம்மா. அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்கினி ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. என் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தை அசைக்கக்கூடிய அதிசயமான ஒளியிலே வழி நடத்துகிற ஆண்டவர், அபிஷேகம். என் அன்புக்குரியவர்களே, இந்த முட்செடி எரிந்தும் அது நாசமாகாமல் இருக்கு. உன்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையிலும் கடந்த வருஷத்தில் எடுத்த தீர்மானங்கள் எல்லாம் உடைந்து போனது ஏதோ ஒரு காரணம். ஆனால் கர்த்தரை நாம் விசுவாசித்திருந்தால், கர்த்தரை நாம் பற்றி கொண்டிருந்தால், யோபின் விசுவாசத்தை போல
நமக்கு முன்மாதிரிகள் உள்ளன. நம்முடைய பேரண்ட், ஞான பெற்றோர், நம்முடைய மூத்தோர்களுடைய அந்த விசுவாசத்தை போல நாமும் உறுதியா இருந்திருந்தால் முட்செடி எரிந்தும் அது நாசமாகாதபடிக்கு இல்ல, அது அக்னி சுவாலையால் அது எரிந்தும், முட்செடி அக்னியால் சுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. எந்த தீங்கும் உன்னை அணுகாமல் பாதுகாத்து உன்னை பரிசுத்தப்படுத்தும் இயேசுடைய திருமுழுக்கு உனக்கும் எனக்கும் உணர்த்துகிறது. இந்த உலகத்தை அசைக்கும்படியாக விசேஷமாக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள், அவருடைய அருட்பொழிவை பெற்றவர்கள், நாம் இந்த உலகத்தை அசைக்கக்கூடியவர்கள். 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்தின் 38ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி, இல்ல எலியாவுடைய வாழ்வு, பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேர் சொல்றார். உங்களுக்கு ஒரு காலை எடுத்துங்க, எனக்கு ஒரு காலை கொடு, வெட்டி வைப்போம், விறகுகளை அடக்கி வெட்டி வைப்போம். நீங்க 450 பேர் பாகாலை கூப்பிடுங்கள், உங்கள் தெய்வத்தை கூப்பிடுங்கள், அழையுங்கள், நான் காத்துன்னு இருக்கிறேன். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த காலை என்ன பண்ணட்டும், அது வேக வைக்கட்டும், நான் காத்திருக்கிறேன். ஒருவேளை முடியலன்னா நான் யாவே எனப்படுகின்ற பரிசுத்தம் நிறைந்த என் முற்பிதாக்களுடைய கடவுளான யாவேவை நான் அழைப்பேன். அவர் அக்னியை அனுப்பி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். இப்பொழுது நாம் முடிவு செய்யலாம். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த உலகத்தை அசைக்கும்படியாக விசேஷமாக தெரிந்திருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். என் அன்புக்குரியவர்களே, எலியா விசுவாசித்தார். 450 பேர், யோசித்து பாருங்க. ஒருத்தர் இது போல உலகத்தில் 450 போன்ற நாம் மிரளக்கூடிய, பயந்து நடுங்கக்கூடிய பெரும் பிரச்சனைகள், தடைகள் நம்மை சோர்வுற செய்யும்படி, நம்மை அசைக்க செய்யும்படி வந்தாலும் ஆண்டவரை நாம் பற்றி கொள்வோம் என்றால் இந்த உலகத்தை நாம் அசைக்க செய்வோம். இந்த உலகத்தை நாம் அசைக்க செய்வோம். என் அன்புக்குரியவர்களே, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தின் 2, 3, 4 வசனங்கள் ஒரு லைன் நான் படிக்கிறேன். அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் பரிசுத்த ஆவி நிரப்பிற்று. அப்பொழுது அக்கினி மயமான நாவுகளைப் போல அவர்கள் ஒவ்வொருவரும் மேலும் அக்கினி அபிஷேகம் வந்து இறங்கியது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, என் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தை அசைக்கக்கூடிய நாம், உலகத்திலே மற்ற எல்லாருக்கும் கிடைக்காத பெரும் பாக்கியம், கர்த்தருடைய சொந்த பிள்ளைகள் என்ற அந்த ஒரு உத்தரவாதம், அந்த புத்திர சுவீகாரம், அந்த ஒரு உரிமை பேறு பெற்றிருக்கிற நாம் இந்த உலகத்தை அசைக்கக்கூடியவர்கள். நாம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம், நம்முடைய வாழ்வில் காண்போம். நீங்களும் நானும் நம்முடைய பக்கத்தில், நம்ம குடும்பத்தில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா ஜெபிக்கிறோம், அவங்க ஜுரம் சரியாகுது. அந்த விசுவாசத்தையே நம்ம கொஞ்சம் உறுதியாக இருந்து மற்றவர்களுக்கு ஜெபித்தால் அவங்களும் சுகமாவாங்க. சுகமாகாத வியாதியாக இருந்தாலும் சுகம் பெறுவார்கள். நான் நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, நான் ப்ரொபஷனல் டீக்கனாக இருக்கும்போது அடையாரில் கேன்சர் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் நம்முடைய திருச்சபை ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர், கேன்சர் அவ்வளோதான், இனிமேல் காப்பாற்ற முடியாது, மாத்திரை வாங்கின்னு வீட்டுக்கு போங்க தேனி சொல்லிட்டாங்க. வந்து அழுகிறார்கள், எங்களை போயிட்டு சொல்கிறாங்க. பிள்ளை எங்களை சோறு கூட போட மாட்டான். கணவன் வந்து ஹேண்டிகேப்ட், இந்த மனைவிக்கு கேன்சர். நான் செத்துட்டேன்னா என் கணவருக்கு ஆதரவே இல்லை. ஹாஸ்பிட்டலே இருந்து கூட செத்துட்டேன்னாக்கா இவர் இங்கே எங்கேனா கூட பிச்சை எடுத்து நின்றுவார். ஆனால் எங்களை போக சொல்லிடுறாங்க. என் அன்புக்குரியவர்களே, ஜெபிச்சு சொல்கிறேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாளைக்கு போங்க, எல்லாமே மாறும், கடவுள் உங்கள் கூட இருப்பார், போங்க அப்படின்றோம். நான் ஒன்றும் பெரிய ஜப வீரன் அல்ல, நீங்கள் ஒன்றும் பெரிய ஜப வீரர்கள் அல்ல. ஆனால் நாம் சொல்லுகின்ற அந்த வார்த்தையின் விசுவாசம் அனுப்பிட்டோம். மறுநாள் அந்த வார்டில் டாக்டர் மாற்றப்படுகிறார், புது டாக்டர் வராரு. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்துட்டு யாரையும் பார்க்கல, நேராக அந்த அம்மாவை கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, எல்லா டெஸ்ட்டும் மறுபடியும் எடுக்க சொல்லுங்க அவங்களன்றார். எடுக்கிறாங்க. நான் வழக்கம் போல் காலையில் கிராம ஊழியத்திற்கு மகாபலிபுரம் பக்கம் வந்துட்டேன்.
இரவு 7 மணிக்கு ஐயருக்கு ரிப்போர்ட் பண்ணோம். என்னுடைய ஊழியத்தை முடிச்சுக்கின்னு நான் சர்ச்சுக்கு வர்றேன். செக்யூரிட்டி சொல்கிறார், ஐயா உங்களை தேடி வயசானவங்க 2 பேர் வந்து காலையிலேருந்து காத்துனுக்குறாங்க. ஒரு 11-12 மணிக்கு வந்திருப்பாங்க. காத்துன்னு எனக்கு தூக்கி வாரி போடுது. இரவு 7 மணி. ஒருவேளை எங்கள் அப்பா அம்மா வந்துட்டாங்க போலகுது. இவ்வளோ நல்லா சாப்பிடாம வந்திருப்பாங்களே, அவங்க நைட்டு என்ன பண்ணுறது, எங்கே எடுத்து போய் ரூமில் தான் பல போராட்டம். பயந்துனே நான் உள்ளே வர்றேன். உள்ளே வந்து பார்த்தால் திருச்சபையில் அந்த ஓரத்தில் பின்னாடி அந்த 2 தாய் தகப்பன் 2 பேரும் உட்காந்துக்கிறாங்க. நான் சொன்ன தோத்திரமா, என்னம்மா இங்கே உட்காந்து இருக்கிறீங்க? என்ன சொன்னாங்க டாக்டர்? வழக்கமாக பேசுகிற மாதிரி தான் பேசினேன். அப்போது அவர் சொல்கிறாங்க, டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு, செக்கப் பண்ணார், சொல்லிட்டாரு நீங்கள் போகக்கூடாது, இங்கே நீங்கள் இருங்க. இன்னொன்று உங்களுக்கு அதுக்கான சிம்டம் எல்லாம் குறைஞ்சி வந்துன்னு இருக்குது, எடுத்த மார்க் அந்த மாத்திரைகள் அப்படின்னு சொல்லிட்டாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை முதல்ல உங்ககிட்ட தான் சொல்லணும்னு காலைல 12-12 வந்துட்டோம் அப்படின்றாங்க. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய விசுவாசம் கடுகு அளவு இருந்தாலும் இந்த உலகத்தை அசைக்கும். இது பொய்யல்ல, பொய்யில்லை. இந்த இடத்துல மேலே நின்று அங்கி போட்டு நான் சொல்கிற இந்த வார்த்தை பொய்யில்லை, கட்டு கதை இல்லை. என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கிறேன். எனக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்றால் உங்களுக்கும் கர்த்தர் என்னை விட பெரிய பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அதை சொல்லுவதற்கு நம்முடைய நாவின் வார்த்தைகள் வெளிவருவதில்லை. அதை மற்ற இடத்துல சொல்லி ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு நம்முடைய எண்ணங்கள் துணிவதில்லை. நம்முடைய துணிச்சலே இந்த உலகத்தை ஜெயிக்கும். யோவான் ஸ்நானகன் துணிந்தான், இயேசுவை உலகுக்கு அறிவித்தான். எலியா துணிந்தார், யாவேவை உலகுக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தர் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டு அசைக்கும்படியாக, இந்த உலகத்தை அசைக்கும்படியாக தெரிந்து கொண்டு பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், கூப்பிட்டு இருக்கிறார், பேர் வச்சு கூப்பிட்டுக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, கூப்பிட்டோம் மதிக்கலைன்னா அந்த அழைப்புக்கு நம்ம என்ன தகுதி கொடுக்குறோம்? அந்த ஒரு அழைப்புக்கு நம்ம என்ன மதிப்பு கொடுக்கணும்? அவர் நம்மளை எவ்வளோ உயர்த்தி வச்சிருக்கிறார். பெரிய ஒரு அபிஷேகத்தின் அருட்பணிக்கென்று அபிஷேகத்தின் ஆவியினால நிரப்பி இருக்கிறாரு. இந்த இடத்துல கூடினார்கள். அவர்கள் பேசுகிற வார்த்தை அந்த உலகம் அசைக்கப்பட்டது. அந்த தெருவில் போனவங்களாம் சொன்னாங்க, என்னுடைய லாங்குவேஜ் இவர் பேசுறார். எப்படி முடிஞ்சுது? சாதாரணமாக நீங்களும் நானும் போயின்னே இருக்கிறோம். திடீர்னு ஒரு தெலுங்கு பேசுகிற நண்பர் எதிர்பார்றாரு, நான் தெலுங்குல பேசுகிறேன்னாக்கா கூட வர்றவருக்கு என்ன இருக்கும்? ஒரு ஆச்சரியம் இருக்கும். என்னப்பா தமிழில் பேசினு வந்து திடீர்னு தெலுங்குல பேசினு இருக்கிற? இங்கிலீஷில் பேசினா பெருசாக யோசிக்க மாட்டாங்க, அது காமன் லாங்குவேஜ். திடீர்னு நான் சான்ஸ்கிரிட்டில் பேசுகிறேன் ஒருத்தர்கிட்ட, ஒரு ஐயங்கார்கிட்டனாக்கா திடீர்னு ஆச்சரியமாகும். அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒளியில் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, மத்தேயு 3:11 அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். இயேசுடைய ஞானஸ்தானம் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் நமக்கு கொடுக்க பெற்றிருக்கிறது. நம்மை நிரப்பி இருக்கிறது. நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். 1 பேதுரு 2:9 மிக அழகாக அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆச்சரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். என் அன்புக்குரியவர்களே, நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், கடவுளுடைய அருட்பணிக்கென்று அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், இந்த உலகத்தை அசைக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இதற்கு இயேசுவே சாட்சி, இயேசுடைய ஞானஸ்தானம் சாட்சி, இயேசுடைய திருமுழுக்கு சாட்சி. இயேசு திருமுழுக்கினாலே தம்மை வெளிப்படுத்தினது போல உங்களையும் என்னையும் திருமுழுக்கு கொடுத்து சமூகத்திலே நம்முடைய ஆலயத்தில் இந்த ஐக்கியத்தில் இணைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம மேலே ஒரு பெரிய பொறுப்பை வைத்திருக்கிறார், ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார். உங்களுடைய பிள்ளைங்க உங்களுடைய எதிர்பார்ப்பை மோசம் பண்ணுவாங்கன்னா உங்கள் மனசு எவ்வளோ உடையும், சுக்கு நூறா உடையும். இயேசுவும் கடவுளும் நம்ம மேலே நம்பிக்கை வைத்து பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். யோசித்து பாருங்கள். நாம் அழைப்பை பெற்றவர்கள், பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள். இயேசுவின் திருமுழுக்கு நமக்கு உணர்த்துகிறது. உணர்வடைய வேண்டும். உணர்வில்லாமல் போனால் பால் ஊற்றிடுவான். உணர்வில்லாமல் போயிட்டா பால் ஊற்றிடுவான். அது போல தான் உணர்வில்லாமல் போயிட்டா கடவுளுடைய சமூகத்திலிருந்து நம்மை தூக்கி எறியப்படும்.
அதற்காக கர்த்தர் உன்னையும் என்னையும் பெயர் சொல்லி அழைக்கவில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக உணர்வுள்ளவர்களாக, அழைப்பை உணர்ந்தவர்களாக இனி வரும் நாட்களிலே நாம் எடுத்த தீர்மானத்தின் உறுதிப்பாட்டிலே நிலைத்த ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உள்ளத்தில் நல்ல எண்ணம் பல உண்டு. ஆனால் இந்த வெள்ளத்தில் அடிபட்டு செல்லுகிறோம். உள்ளதை உம்மிடம் சொல்லிவிட்டோம், எம்மையே உமக்கு தந்துவிட்டோம். பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசு நாதா என்னை மறவாதே. இயேசுவின் வழி வேண்டுகிறோம் கடவுளே. என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. என்னை ஜீவ பலியாய் அன்னை தந்தை உந்தன் சன்னதி முன் நின்று, அன்னை தந்தை உந்தன் சன்னதி முன் நின்று சொன்ன வாக்கு தத்தம் அல்லாது இப்போது என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே.